Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நிலைச்சு நிற்கணும். அட் சேம் டைம் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் ஒரு ஈவன் பேஸாக உங்களுக்கு வந்து இருக்கணுங்கிறத உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் ஃபவுண்டேஷனை மட்டும் எப்படி வந்து நீங்கள் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறது. ஸோ இப்படி மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டு போகலாம். ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஸ்க்ரீன் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் ஃபேஸ் வாஷ், நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு ஃபேஸை நல்லா வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறங்க. தென் டோனர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டோனர் வந்து ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணி உங்களுக்கு ப்ரெப் பண்ணும். நல்லா உங்கள் போர்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஈவன் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்டு ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் எடுங்க. விட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போகிறீங்க என்றாலும் நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ நான் கமர்ஜெனிக் நோ வெயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன், ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன் வந்து போயிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து திரும்பவும் கேப் விட்டுருங்க. கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறங்க. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு தென் வந்து மேக்கப்புக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா மேட்டிஃபைங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து போய்க்கிறங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு வந்துட்டு. ஸோ மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து ப்ரைம்ஸ் பண்ணி ஸ்கின்னை மேட்டிஃபைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆயில் அண்ட் ஷைனை கண்ட்ரோல் பண்ணும். மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்ஸையும் நல்லா ஃபில் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீஸி ஆயில்னஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபவுண்டேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள், போட்டு ரப் பண்ண வேணாம். ப்ரைமர்லாம் நீங்கள் ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளை பண்ணாலே போதும். ஓகே, ஸோ ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்விஸ் பியூட்டியில் போகலாம், ப்ரைமர் மார்ஸில் இருக்குது, மேபிளினில் போகலாம், லாக்மியில் போகலாம், உங்கள் விருப்பம். அது வந்து நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர், மேட்டிஃபைங் ப்ரைமர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, ஸோ இதான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ஓகேவா, ஸோ நல்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஒரு மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே, அதில் எதுவும் ஹைலைட்டிங் பார்ட்டிகல்ஸ், டிவி பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே இல்லாட்டா ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே, இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே ப்ரைமர் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்ப்ரிட்ஸ் நீங்கள் நெக்கில் போடுறீங்க அப்படின்னாலும் நெக்லைமே வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் ப்ரைமிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு போடுற அடுத்த பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரிப் பண்ணி லாங் லாஸ்டிங் வந்து வச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வல் ஸ்டேயிங் பவரை விட ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங் வந்து நிலைக்கும். ஸோ நான் லாங் ட்ராவல்லாம் வந்துட்டு போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு வைப் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நேச்சுரலாக கொஞ்சம் ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஒரு 3/4 வாசி வந்து ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஆட் ட்ரை பண்ண விட்டுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். கண்டிப்பாக அந்த ஸ்டெப் வந்து பண்ணுங்கள். இது ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கி பேட்சி அந்த ஃபவுண்டேஷன் வந்து திரியிறது. ஸோ இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபவுண்டேஷனும் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நிலைக்கும். ஸோ உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் என்ன பிராண்டில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு போய்க்கலாம். ஃபேஸஸ் கேனோட அல்டைம் ப்ரோ அது நல்லாயிருக்கும். டெய்லி ஃபார்எவரில் இருக்குது, பிஎஸ்சியில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, அஃபோர்டபுளாக இன்சைட் மார்ஸில் கூட நீங்கள் போய்க்கலாம், உங்கள் விருப்பம். பட் நல்லா நான் சொன்ன மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் வந்து போய்க்கிறங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் டிவி ஃபவுண்டேஷன் வந்து போய்க்கிறங்க, அது உங்கள் விருப்பம். எல்லா ஸ்கின் டைப் போடுறது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷன் போய்க்கிறங்க. மேக் ஷூர் ஆயில் ஃப்ரீ ஃபவுண்டேஷனாக இருக்கணும். ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லிக்விட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் உள்ளதும் இருக்கும், மீடியம் டு ஃபுல் கவரேஜ் உள்ளதும் இருக்கும். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபிளின், லாக்மி, பிஎஸ்சி, கலர் பார், ஃபேஸஸ் கனடா இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இன்சைட் மார்ஸில் கூட உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஃபவுண்டேஷன் வந்து இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷனில் ஆயில் ஃப்ரீ ஃபவுண்டேஷன், லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன், ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ரப் பண்ண வேணாம், ஸ்வைப் பண்ண வேணாம். நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் இஸ் மை பெஸ்ட் டூல். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன். ஃபிங்கர் யூஸ் பண்ணால் நல்லா க்ளீன் ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேபிங் பேட்டிங் மோஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்கின்னில் உங்களுக்கு அண்ட்ரையில் ஸ்கின்னில் இப்போ சீக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள், டிஸ்கலரேஷன், பேச்சஸ்லாம் இருக்குதுன்னா நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் டேரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி லிக்விட் ஃபவுண்டேஷன் மேலே போய்க்கலாம். இல்லை கன்சீலர் போட்டு கூட நீங்கள் ஃபவுண்டேஷன் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறனால நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஃபவுண்டேஷனையே என்னோடய ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். நான் ரிம்மல்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து போய்க்கிறங்க. மேக்கப் மட்டும் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் டைம் எடுத்து அப்ளை பண்ணும்போது அதுக்காக ரொம்ப டைம்னு நான் சொல்லலை, கரெக்டான டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். நமக்கு ஸ்கின்லேயுமே கரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த இடத்துல போய் உட்காந்துருக்குது, இந்த இடத்துல போய் உட்காந்துருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ செட்டிங் ஸ்ப்ரே நான் அடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்கின் டேம்ப் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜென்டிலான சர்க்குலர் ஸ்ட்ரோக்ஸில் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி இடங்களில் மட்டும் போர்ஸ் இருக்கிற இடங்களில் மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேப்பிங் பேட்டிங்கில் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே டேப்பிங் பேட்டிங்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் கன்சிலர் வேணும் அப்படின்னா கன்சிலர் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபவுண்டேஷனை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா லேயரிங் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரு மைனரான இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்போஸ் கன்சிலர் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிலர் வந்து உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் உள்ளதை வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. லிக்விட் கன்சிலர், மூஸ் கன்சிலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. அது லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஃபுல் கவரேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் கன்சிலர், கேமஃப்ளாஜ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். கன்சிலர் லோரியல், எல்ஃப், ஸ்விஸ் பியூட்டி, லாக்மி, மேப்ளினோட ஃபிட்மி கன்சிலர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் தான் லாக் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டேன். கன்சீலர் வந்துட்டு லைட்டாக நான் கன்சீலர் போட்டு கன்சீல் வந்து பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ கன்சீலர் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்ட மாதிரியே வந்துட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெப் ப்ரைம் ஃபவுண்டேஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 4 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாமே போட்டு திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், செட்டிங் ஸ்ப்ரே, மேட் செட்டிங் ஸ்ப்ரேயோ ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரேயோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் மேட் வந்து போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸை வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுறேன். நேச்சுரலாக ஆட்ரை ஆகட்டும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா லாக் பண்ணி உங்களுக்கு நல்லா ஸ்கின்னை பிளெண்ட் அவுட் பண்ணி ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து அந்த தெரிகிறது கேக்கி பேட்சி லுக்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும். உங்கள் ஆயில் சீபம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஃபவுண்டேஷன் அப்படியே உங்களுக்கு லிட்டரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இதாகட்டும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா அந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ இது நீங்கள் ட்ரை ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடையில வந்து மேக்கப் ஃபிக்சர் கூட போட்டுக்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபைனலாக தான் அடிக்கிறது, ஆரம்பத்துலேயே அடிக்கிறது. கிட்டத்தட்ட 2 தான் ஒன்று, பட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குது. மேக்கப் ஃபிக்சர் கூட நீங்கள் இடையில வந்து அடிச்சிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரேங்கிறனால நான் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக ஆட்ரை பண்ண விட்டுறேன். ஸோ ஆட்ரை பண்ண விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரெப் ப்ரைம் ஃபவுண்டேஷன், ப்ரெப் ப்ரைம் செட்டிங் ஸ்ப்ரே ஃபவுண்டேஷன் செட்டிங் ஸ்ப்ரே. இப்போ ஸ்டெப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பவுடர் ஒரு காம்பாக்ட் பவுடர் வந்து போய்க்கிறங்க. மேட்டிஃபைங் பவுடர் வந்து போய்க்கிறங்க. பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்லூசன் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். கண்டிப்பாக பவுடரில் எந்த ஒரு ஷிம்மரி பார்ட்டிகல் கிளிட்டரி பார்ட்டிகலாக இருக்கக்கூடாது, டிபி பவுடர் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஒரு ஆயில் ஃப்ரீ மேட்டிஃபைங் காம்பாக்டாக அவங்க வந்து இருக்கணும். இல்லைனா ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன் லூஸ் பவுடர், கலர்லெஸ் லூஸ் பவுடர் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு லாக்மி, மேப்ளின், கே பியூட்டி, கலர் பார், ஃபேஸஸ் கனடா, இன்சைட், மார்ஸ் இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல இது வந்துட்டு இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு மேட்டிஃபைங் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடு ஃபவுண்டேஷன் கன்சீலர் என்ன ஷேடு யூஸ் பண்ணீங்களோ அதே ஷேடு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷிங் மோஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெவர் எவர் ரப். ஓகே, ஸோ இது வந்து பேஸ் மேக்கப் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். இது நல்லா செட் பண்ணி உங்களோட பேஸை வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹீட் ப்ரூஃப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், பட்ச் ப்ரூஃப், செட் ப்ரூஃப். செட் ப்ரூஃப் மீன்ஸ் என்னென்னா வேர்க்கும், ஆனால் வந்து மேக்கப் வந்து உங்களுக்கு வந்துட்டு கரையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நல்லா பிராண்டாக யூஸ் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்க்கான உள்ளது தான். நீங்கள் ட்ரை ஸ்கின் அதர் ஸ்கின் டைப்பாக இருக்குங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்கின்னை நீங்கள் ப்ரெப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச உள்ள ப்ராடக்ட்டும் நீங்கள் போய்க்கலாம். இதே ப்ராடக்ட்டும் நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா உங்களுடைய டீ ஜோன்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக ஆயில் வந்து சுரக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடரிங் வந்து கொஞ்சம் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது டைம் ஆக உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். நல்லா ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பவுடர், ப்ரான்சர்ஸ், கான்டியூர், ப்ளஷ்
இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவைண்டா போட்டுக்கணும், ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா பிட் ஆஃப் நோஸ்லேயும் உங்களுடைய இந்த இடத்துல சீக் போன்ஸ்லேயும் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறது போதும், நிறைய தேவையில்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 7 இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங் ஸ்ப்ரே, அதாவது வந்துட்டுனா மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே. நீங்கள் மேட்டிஃபைங்கும் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு வரலாம், ஹைட்ரேட்டிங் கண்டிப்பாக அடிச்சுட்டு வரலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டிங் ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மேட்டிஃபைங் வந்துட்டு போகிறேன். இல்லை திரும்ப அதே உள்ளது நீங்கள் அடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு எனக்கு பிடிச்சது நான் வந்து போய்க்கலாம், ஏற்கனவே அடித்தது நான் அடிச்சிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது போய்க்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு நான் இப்படி செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆர்ம் லென்த்தில் வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா வந்து அந்த பவுடரினஸ், அந்த பவுடர் போட்ட எஃபெக்டை நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அந்த சாக்கி பவுட்ரி கேக்கி லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்டியூர் நான் சொன்ன மாதிரி ப்ளஷ் ஹைலைட் போட்டு நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் லாங் லாஸ்டிங்கை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு போடுறேன். அதனால தான் இதை மட்டும் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஓகே, இது நீங்கள் வந்து மாதிரி ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ, லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரத்துக்கு வந்து நிலைக்கும். ஓகே, ஸோ பிராண்டான மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸே நம்ம லாங் லாஸ்டிங்கை நிலைக்க வைக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி இப்போ வரக்கூடிய அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்லாம் லாங் லாஸ்டிங்காக தான் இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி போடும்போது இன்னுமே நமக்கு லாங் லாஸ்டிங்காக நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் டவுட் இருந்தால் ஏதாவது கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நைக்கா, அமேசான், பர்பிளில் இருக்கும். செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதில் ஆஃபர் டைமில் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்கின் மேட்சிங் ஷேட், இந்த மாதிரி ப்ராப்பரான அப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாய். இது நான் ட்ரை பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுச்சு. இதை விட இன்னொன்றும் இருக்குது, அது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வந்து போடுறேன் மாஸ்டர் கிளாஸ், அது நான் தனியாக போடுறேன். இது வந்து நார்மலாக ஒரு லாங் லாஸ்டிங்காக வேணும், பார்ட்டிக்கு போகிறீங்க, ட்ராவலிங் பண்ணுறீங்க, எனக்கு ஃபவுண்டேஷன் டச்சப்ஸ் இருக்கக்கூடாது, ஃபவுண்டேஷன் பிரியக்கூடாது, ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இது ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.